2 மணி நேரத்துல ஸ்பீடா குடிக்கிறது, ஒரு பிஞ்ச் ட்ரிங்க் பண்ணுவாங்க. 5 ட்ரிங்க்ஸ்க்கு மேல அப்படி குடிக்கிறது கணையம், பேங்க்ரியாஸ்ன்றது வீங்கிடும். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சர். வைன்ல தான் ஆல்கஹால் கண்டென்ட் ஜாஸ்தி. நல்லதுன்னு நினைச்சிட்டு சிறப்பு மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்க சிரோசிஸ் அப்படின்னு சொல்றது, லிவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அரிச்சிடும். ஸோ லிவர் வந்து நல்லா தாங்கும், 10 வருஷம் 15 வருஷம் தாங்கும். அதுல கிரேட் 3 வர வரைக்குமே உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. அப்புறம் ஒரு ஹிட் போயிடும், அதுக்கப்புறம் லிவரை மாத்துற மாதிரி ஆயிடும். மஞ்சக்காமால வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சு, இது மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கண்டிப்பா நீங்க இந்த டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஆல்கஹால் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ டைமிங்கை விட என்ன வந்து சாப்பிட்றாங்கன்றது தான் முக்கியம். மெயினாக இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது கட் பண்ணணும்னா ஆல்கஹால், சுகரி ட்ரிங்க்ஸ் தான். நாட்டு மருந்து அது மாதிரி சொல்லிட்டு வந்து எதுக்கும் ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. ஈஸியா பல்க் வரணும்னு சொல்லிட்டு அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் இருப்பாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ அது மாதிரி போடுறதுனால உங்களுக்கு லிவர் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லிவரே போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி டீடாக்ஸ்? எதை குடிச்சு நீங்க வந்து டீடாக்ஸ் பண்றீங்க? நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாம என்ன பிரச்சனை ஆகும்னா, டீடாக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால லிவர் இன்ஜுரி தான் காஸ் ஆகும். நல்லா ஒல்லியா தான் இருப்பாங்க, கொஞ்சம் தொப்பை மட்டும் இருக்கும். அதுதான் மெயின் பிரச்சனை. அந்த விசரல் ஃபேட் தான் பிரச்சனையே. கொஞ்சம் ஆல்கஹால் குடிச்சா பிரச்சனை இல்ல, லிவருக்கு டேமேஜ் வராதுன்னு சொல்றாங்க. உண்மையா? இது வந்து நிறைய பேருக்கு இந்த क्वेश्चन இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மித்து. நம்ம WHO இருக்கு, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றது. அவங்க இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கொஞ்சம் அளவு கூட ஆல்கஹால் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேஃப் கிடையாது. ஆல்கஹால் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புமே பாதிக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனை வரும், கோலன் பிரச்சனை வரும், பேங்க்ரியாஸ் பிரச்சனை வரும். இல்ல நான் வந்து அகேஷனலா தான் எடுப்பேன், 6 months ஒன்ஸ் தான் எடுப்பேன். ஆனா அந்த 6 months ஒன்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்க் பண்ணுவாங்க. பிஞ்ச் ட்ரிங்க்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல ஸ்பீடா குடிக்கிறது, ஒரு 5 ட்ரிங்க்ஸ்க்கு மேல அப்படி குடிக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பிரச்சனை. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கணையம், பேங்க்ரியாஸ்ன்றது வீங்கிடும். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ டெய்லியும் எடுக்கக்கூடாது, அப்பப்போ பிஞ்ச் ட்ரிங்க்கும் பண்ணக்கூடாது. ஹார்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுக்கக்கூடாது, பட் பீர் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா வைன் குடிச்சிக்கலாம், தப்புலன்றாங்க. விஸ்கி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 40% ஆல்கஹால் இருக்கும். ஓட்கா அதெல்லாம் பார்த்தா 35%, 30% அப்படி இருக்கும். இப்போ பீர் பார்த்தீங்கன்னா அது வந்து 5%. ஆனா வைன் வேற விட வைன்ல தான் ஆல்கஹால் கண்டென்ட் ஜாஸ்தி. இந்த வைன் வந்து இந்த ஒரு கேஷுவல் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வைன் வந்து நேச்சுரல் ட்ரிங்க், அது வந்து கிரேப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆல்கஹாலாக இருந்தால் கூட நேச்சுரலாக கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதுவா நேச்சுரலாக இருந்தாலுமே நல்லது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுல மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட். ஸோ நேச்சுரலாக வந்தாலும் ஆல்கஹால் தான் நல்லதுன்னு நினச்சிட்டு சிறப்பு மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்க முடியாது. லிவர் டேமேஜ் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா நம்ம எல்லாமே விட்டுட்டோம்னா லிவர் நார்மல் லெவலுக்கு வரும்னு அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நார்மல் லெவலுக்கு வந்துருமா? நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லிவர் வந்து வீங்கும், ஹெப்படைட்டிஸ்னு சொல்றது. நம்மளுக்கு வந்து பாதிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகலாம். ஒரு 1 month 2 months சுத்தமா வந்து ஆல்கஹால் தொடல, டயட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோம், எக்ஸசைஸ்லாம் பண்றோம்னா எஸ் 1 or 2 monthsல ரிவர்ஸ் ஆகும். ஆனா அதுலே ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ் அப்படின்னு சொல்றது, லிவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அரிச்சிடும். அதுலேயே வந்து டீகாம்பன்சேட்னு சொல்றது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போனாதான் பிரச்சனை. ஸோ லிவர் வந்து நல்லா தாங்கும், 10 வருஷம் 15 வருஷம் தாங்கும். அப்புறம் ஒரு ஹிட் அப்படி ஆச்சுன்னா போயிடும், அதுக்கப்புறம் லிவரை மாத்துற மாதிரி ஆயிடும். எந்த இடத்துல நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும்? மஞ்சக்காமால வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சு, இது மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதே நாள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் வரதுக்கு 5 வருஷம் ஆச்சுன்னா, செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆகிறதுக்கு 1 மாசம் கூட ஆகாது. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா irreversible. கண்டிப்பா நீங்க இந்த டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஆல்கஹால் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்ப நீங்க தேர்ட் ஸ்டேஜ் போவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணாமலே நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? லிவர்ல மட்டும் என்னன்னா, இந்த ஃபேட்டி லிவர்ல கிரேட் 1 2 3 4 இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்ல ஃபேட்டி லிவர்னு வந்திருக்குன்னா உங்களுக்கு லிவர் ஃபுல்லா டேமேஜ் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. 7 to 10 years மினிமம், 15 years கூட போகும். அது உங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து. அதுல கிரேட் 3 வர வரைக்குமே உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. லிவர் வந்து ஆல்கஹால் மட்டும் பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஒபீஸா இருக்கிறீங்கனாலுமே லிவர் பாதிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் ரொம்ப லேட்டா தான் தெரியும். சிம்டமேட்டிக்காவே உங்களுக்கு இருக்காது. நீங்க ரொட்டீனா வந்து பிளட் டெஸ்ட், ஸ்கேன்லாம் வந்து பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இன்னொன்று நைட்டு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றாங்க. ஸோ இந்த 2 ஹேபிட்டும் லிவர் ப்ராப்ளத்தை உண்டாக்குமா? இப்போ நைட்டு வந்து லேட் நைட் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக லேட் நைட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, இல்லை ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அது மாதிரி எடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையே. ஸோ டைமிங்கை விட என்ன வந்து சாப்பிட்றாங்கன்றது தான் முக்கியம். ஓகேங்களா, அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு லிவரில் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகி கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் ஜாஸ்தியாகி ஃபேட்டி லிவர் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுட் டைமிங்கும் இம்பார்ட்டன்ட், ஜாஸ்தி நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டன்ட். எது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு கேட்டிருக்காங்க லிவருக்கு. ஸோ ஆல்கஹாலா, ஜங்க் ஃபுட்டா, சுகரி ட்ரிங்க்ஸா? ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், செகண்ட் சுகரி ட்ரிங்க்ஸ். மெயினாக இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏதாவது கட் பண்ணணும்னா ஆல்கஹால், சுகரி ட்ரிங்க்ஸ் தான். ஓகே, ஏன்னா அதில் இருக்கிற ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு சொல்கிறது அது வந்து அப்படியே லிவர் டேமேஜ் பண்ணும். ஜங்க் ஃபுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆயில் ஃப்ரைட் எடுக்கிறீங்க, அது மறுபடியும் ரிப்பீட்டடாக அது ஆயில் யூஸ் பண்ணுறாங்களா, அது மாதிரி பொறுத்து. அது கூட நீங்கள் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸ் கூட நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறீங்க, மந்த்லி ட்வைஸ் எடுக்கிறீங்கன்னா ஓகே. ஆல்கஹால் நோ, சுகரி ட்ரிங்க்ஸ் நோ. சின்ன தலைவலினா கூட டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, வயிற்றுவலி எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனாலையும், குறிப்பாக பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் லிவருக்கு ப்ராப்ளங்கள் வருதா? கண்டிப்பாக வந்து வரும். இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்கெல்லாம் பேராசிட்டமால் மாத்திரை போடுவாங்க. ஓகேங்களா, ஒரு மாத்திரை 2 மாத்திரை போடுறதுனால பிரச்சனை கிடையாது. தெரியாமல் நிறைய மாத்திரை போடும்போது லிவர் பாதிப்பு வரும். அதே மாதிரி சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நீங்கள் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் அது வந்து தெரியாமல் நீங்கள் போட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது கூட ஹெர்பல் மெடிகேஷன்ஸ் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாத்திரை வந்து நாட்டு மருந்து அது மாதிரி சொல்லிட்டு வந்து எதுக்கோ ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. கேட்டால் வந்து இம்யூன் சத்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ அது மாதிரி போடுறதுனால உங்களுக்கு லிவர் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன ரீதியான பிரச்சனை வந்தாலே இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மித்தா ஃபேக்ட்? அது வந்து பார்த்தீங்கன்னா மித். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டைரக்ட் எஃபெக்ட் கிடையாது. சைக்காலஜிக்கல் இஷ்யூனால வர்றது லிவர் இஷ்யூஸ் வர்றது கிடையாது. ஓகேங்களா, ஆனால் அதனால உங்களுக்கு குடல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனையோ, கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, ஓகேங்களா, அது மாதிரி ஹார்ட் பர்ன், அது மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கு IBS சொல்லுவோம், அது மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டா வந்து லிவர் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மென்ல நிறைய பேர் நிறைய ஜிம் போறாங்க, ஜிம் போகும்போது ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, புரோட்டீன் பவுடர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. வில் இட் ஹார்ம்? அது பிரச்சனை உண்டாகும்? இல்ல, அது வந்து ஒரு பெரிய மித்து. நிறைய பேர் வந்து புரோட்டீன் சப்ளிமெண்ட்னால லிவர் இன்ஜுரி ஆகிறது மித்து. புரோட்டீன்னால ஆகாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பல்க் வரணும்னு சொல்லிட்டு அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க, வேற ஏதாவது அன்அப்ரூவ்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஜிம்ல நீங்க போறீங்கன்னா வே புரோட்டீன், பிளான்ட் புரோட்டீன், கிரியாட்டினின், இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் இட் இஸ் சேஃப். மற்ற அன்ரெகனைஸ்ட் அன்அப்ரூவ்டு சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி வந்து எதுவும் எடுக்காதீங்க. ஓகேங்களா, மெயினாக ஸ்டீராய்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக லிவர் இன்ஜுரி காஸ் பண்ணும். ஸோ நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு லிவரில் பிரச்சனை வருதுன்னா எஃபெக்ட் வந்து 15 வருஷம் அப்புறம் கூட அது காட்டலாம் அப்படின்னு. பட் ஏதாவது ஒரு ஏர்லி சிக்னேச்சர் வந்து மக்கள் வந்து அதை ஈஸியாக புறந்தள்ளுறதுக்கான விஷயம் இதில் இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேட்டி லிவர் இருக்குது, கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒபிசிட்டினால டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஸ்கின் பிக்மெண்டேஷன் சொல்கிறது, ஓகேங்களா, அகாந்தோசிஸ் நைக்ரிகஸ், இந்த கழுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாகிறது, சில பேருக்கு வந்து டயர்ட்னஸ் வர்றது, இது மாதிரி வந்து இருக்கலாம். ஓகேங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர்றது. ஓகேங்களா, லிவர் பாதிப்பு ரொம்ப கொஞ்சம் ஸ்டேஜ் ஜாஸ்தி போனால் தான் லிவரோட சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதில் மெயினாக ஆல்கஹாலிக்கு மார்பகம் வந்து வீங்கிறது வாய்ப்பு இருக்குது, கைனோகோமாஸ்டியான்னு சொல்கிறது, அது மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் டெண்டன்சி இருக்கும். இப்போ எதாவது பல்லு விளக்குறாங்கன்னா ஈஸியாக கம் ப்ளீட்ஸ்லாம் வர்றது, அது மாதிரி ஃபியூ திங்ஸ் வந்து ஏர்லியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த லிவர் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு பெரிய சோர்ஸ் இருக்குது. உடனடியாக இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகிறாங்க. அது இப்போ ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிங்க, உடனடியாக மாறிடும், உங்கள் லிவர் கலரே அப்படி ரோஸ் கலரில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஒர்க் ஆகுமா? இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து பயனளிக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலே இந்த உலகத்திலே டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஆர்கன்ஸ்க்கு தான் முடியும். ஒன்று நம்மளோட லிவர் அண்ட் கிட்னி. ஸோ லிவரே போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி டீடாக்ஸ்? எதை குடிச்சு நீங்கள் வந்து டீடாக்ஸ் பண்ணுறீங்க? ஸோ ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் மூலமோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட் எடுத்தோ நம்ம உடம்பை வந்து டீடாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாமல் என்ன பிரச்சனை ஆகும்னா, டீடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு சாஷே எடுக்கிறது, ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸோ அது மாதிரி எடுத்து அதனால் லிவர் இன்ஜுரி தான் காஸ் ஆகும். தவிர நீங்கள் வந்து லிவருக்காக வந்து நீங்கள் டீடாக்ஸ் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. லிவரை வந்து உங்களுக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக எதுவும் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நார்மல் ஹோம் குக்டு மீல் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ்லாம் பண்ணாலே அதோட ரிவர்சபிள் ஸ்டேஜிலேருந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடாதீங்க. குறிப்பாக ஆயில் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் லிவருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்க் ஃபுட்ஸில் ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸ் தான் உங்களோட ஃபேட்டி லிவர். இப்போ ஆல்கஹாலுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் காஸ் பண்ணுறது இந்த ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்னா இது 2த்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஒரு ஃபுட்டு ஆட் பண்ணணும்னா பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. டெய்லி பிளாக் காஃபி 3 கப் எடுத்துக்கலாம். சுகர் இருக்கக்கூடாது. தட் இஸ் அ வெரி பெஸ்ட் ட்ரிங்க் ஃபார்
லிவர் அண்ட் அது கூட சேர்ந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு 3 to 4 servings வந்து எடுத்துக்கோங்க. பிளாக் காஃபி இஸ் குட், இட் இஸ் ஸ்டடிட் வெல், லைக் எவிடன்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குது. பிளாக் காஃபி வந்து சப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா இட் இஸ் குட் டு ஹேவ் அ பிளாக் காஃபி. ஸோ சில பேர் தண்ணி நிறைய குடிங்க அப்போ தான் உடம்பு டீஹைட்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் 3 லிட்டர்லேருந்து 5 வரைக்கும் குடிங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துடும், லிவர் கெட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. எதை நம்புறது? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி லிவர்லேயே ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு சிரோசிஸ் போயிடுச்சு, சிரோசிஸ்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ், அதில் டீகாம்பன்சேட் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு வந்து நீர் கோர்த்து இருக்கும். அப்போ அவங்க டாக்டர் அவங்களுக்கு தண்ணி வந்து கம்மியாக குடிக்க சொன்னாங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து தண்ணியை கம்மியாக குடிக்கணும். இல்லை நார்மலாக ஒரு ஃபேட்டி லிவர் இருக்குது எனக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து குடிக்கலாம். அதனால் உங்களுக்கு லிவர் எந்த பாதிப்பும் எதுவும் வராது. அதனால் நீங்கள் நிறைய குடிக்கிறதுனால அப்படியே லிவர் மேலே இருக்கிற டாக்ஸின்லாம் அப்படியே போய்டும் கிடையாது. ஓகேங்களா, இட் இஸ் குட் ஃபார் ஓவரால் ஹெல்த். இப்போ நிறைய பேர் பார்பிக்யூ இல்லாட்டி கிரில் தந்தூரி இதெல்லாம் கூட பிரச்சனையை உண்டாக்குமா அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்பிக்யூ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் சச் வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கிடையாது. ஆனால் அதில் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ அதுக்கு மேரினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மேரினேஷனில் நிறைய பேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் நம்மளுக்கு பிரச்சனை. என்ன டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை தடவை யூஸ் பண்ணுறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் சாஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே மேட்டர்ஸ். ஸோ இஸ் இட் பாசிபிள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு உள்ளே பார்த்தா லிவர் ஃபெயிலியர் இருக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லியாக தான் இருப்பாங்க, பெருசாக இருக்க மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் தொப்பை மட்டும் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் மெயின் பிரச்சனை. அந்த விசரல் ஃபேட்டு தான் பிரச்சனையே. ஏன்னா இந்த தொப்பை இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸ், இப்போ லிவர் இருக்குன்னா அதை சுற்றி வந்து ஃபேட் ஃபார்ம் ஆகுறது, எல்லா உறுப்பு மேலேயும் சுற்றி வந்து ஃபேட் ஃபார்ம் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அவங்களோட பிஎம்ஐலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், நார்மல் லெவலில் இருப்பாங்க. ஓகேங்களா, பிளட் டெஸ்ட்டெல்லாம் கூட நார்மலாக இருக்கும். ஆனால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கும். ஓகேங்களா, லிவர் ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க, பட் ஃபேட்டி லிவர் இருக்கும். அந்த ஃபேட்டி லிவர் எப்போ பிரச்சனை, அப்போ பிரச்சனை கிடையாது, 10 to 15 இயர்ஸ் கழிச்சு பிரச்சனை. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க அவங்களோட பெல்லி ஃபேட், பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கணும். பிஎம்ஐயை பார்த்து நான் நார்மலாக இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன்னு விட்டுறக்கூடாது. உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைச்சா மட்டும்தான் உங்களோட ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியும். 10% ஆஃப் யுவர், இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கிறாங்க, ஒரு 10% ஆஃப் யுவர் பாடி வெயிட் குறைச்சாலே ரிவர்ஸ் ஆகிடும். ஸ்மோக்கிங் எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது? இப்போ ஸ்மோக்கிங் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், லங் அஃபெக்ட் ஆகிறது அதெல்லாம் வந்து காமன் தெரிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ ஆல்கஹால் எப்படி லிவர் அஃபெக்ட் ஆகுதோ ஸ்மோக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து லங். ஓகேங்களா, ஸோ ஸ்மோக்கிங்கு ஆல்கஹால் கூட சேர்ந்து அடிக்கும்போது நம்மளோட பேங்க்ராட்டிக் கேன்சர் ரிஸ்க்கு டபுள் ஆகும். ஸோ ஸ்மோக்கிங் வந்து ஈஸி கிடையாது. சில கண்டிஷன்ஸ்லாம் ஆல்கஹாலோட ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்குறோம், டெய்லி பார்த்தீங்கன்னா 2-3 சிகரெட் அடிக்கிறாங்க, நிறைய சரக்கு அடிக்கிறாங்க, இன்ஃபேக்ட் ரெண்டுமே சேர்த்து கூட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது, எப்படி அவங்களாம் மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லையா? ஏன் சில பேர் அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்கஹாலே எடுத்துக்கோங்களேன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜெனட்டிக் சேஞ்சஸும் இருக்குது. சரிங்களா, சில பேருக்கு ரொம்ப வருஷம் அடிப்பாங்க, ஒரு 30-40 வருஷம் டெய்லி வந்து 2 பெக் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தா 10 இயர்ஸ் இல்லை லெஸ் தென் 10 இயர்ஸ் வந்து கண்டினியூஸ் அடிக்கிறவங்க பார்த்தா லிவர் ஃபெயிலியர் வந்து போயிடும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஓகேங்களா, அதுக்குன்னு வந்து என் உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து லிவர் போட்டுடும். ஓகேங்களா, ஸோ அதனால் இட் இஸ் நாட் அபவுட் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலுக்கும் மாறும். ஸோ ஒருத்தருக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சேம் ஃபார் ஸ்மோக்கிங் ஆல்சோ. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இன்னொருத்தரோட உங்களுக்கு பிளட் டெஸ்ட் இப்போ தெரியாது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறது சடன் கார்டியாக் டெத்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் நோட் பண்ணோன்னா ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும். அவங்க வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிபி இருக்கலாம், நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம ஊர்லலாம் 40 இயர்ஸ்க்கு மேலே கூட ப்ராப்பராக வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, ஸோ ஏர்லியாக வந்து மாஸ்டர் செக்அப் பிளட் டெஸ்ட்லாம் வந்து ஒன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கணும். 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ஏர்லியாகவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஸோ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து இந்த 20 to 30 இயர்ஸ் நம்ம உடம்பு எல்லாம் தாங்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் லேட் நைட்டு ஃபுட் எடுத்துக்கலாம், நல்லா பார்ட்டி பண்ணலாம், அப்போ எதுவுமே பிரச்சனை வராது. ஒன்ஸ் 30 மேலே ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த 10 இயர்ஸ் பண்ண இதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம பாடி வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணாது. நீங்கள் 20 to 30 இயர்ஸில் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 கிலோ போட்டிங்கன்னா கூட 2 மாதத்தில் குறைச்சிடலாம். 30 இயர்ஸ்க்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள், முடியாது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம பாடி வந்து நம்மளை கிவ் அப் பண்ணிடும். ஸோ அது பண்ணக்கூடாதுன்னா இந்த 20 to 30 இயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டைமில் ப்ராப்பர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். குறிப்பாக அந்த லிவர் அப்படிங்கிறப்போ எத்தனை
மாதத்துக்கோ இல்லாட்டி வருஷத்துக்கோ ஒரு தடவை கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ரொட்டீன் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்கனாலே நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 30 years இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிவருக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. நார்மல் உங்களோட பிளட் டெஸ்ட்லேயே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு வரும், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வரும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் வந்து ஒரு 2 years ஒன்ஸ் அப்படி வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஆல்கஹால் இருக்குது, நீங்கள் ஹெவி ட்ரிங்கிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்பப்போ ரொம்ப டயர்ட்னஸ் வருது, இல்லை ஒரு தடவை உங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை ஜாண்டிஸ்லாம் வந்து போயிருக்கு, அது மாதிரி இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வந்து சுகர் ஆரம்பிச்சிருச்சு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி இதெல்லாம் இருந்துச்சுன்னா 6 months ஒன்ஸ் வந்து பண்ணணும். இல்லை நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்னால் 2 years ஒன்ஸ். நீங்கள் வந்து லிவர் ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்தந்த விஷயங்களை ஹேபிட்டாகவே பில்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ஜஸ்ட் வாக்கிங் கிடையாது, வாக்கிங் வந்து ஒரு எக்ஸசைஸே கிடையாது. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஓகேங்களா? கண்டிப்பாக வீக்லி 150 minutes ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். அதை நீங்கள் பிரிச்சுக்கோங்க, இது ஒரு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் நோ டு ஆல்கஹால். தேர்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் நோ. அப்படி எடுக்கிறீங்கனாலும் இந்த ஃப்ரீக்வன்சி மந்த்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி ட்வைஸ். ஸோ இது 3 தான். அண்ட் 4th, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் இருக்கணும். அண்ட் ப்ரோட்டீனுக்கு பயப்பட வேண்டாம். ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டா லிவர் பாதிக்குன்ற பயப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக 1 gram per kg எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஜிம்லாம் போகிறீங்கன்னா 1.5 grams per kg வரைக்கும் தாராளமாக ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம். ஸோ மெடிடேரியன் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு எதுவும் ஹெர்பல் ட்ரிங்க்கு, டீடாக்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இதை பண்ணால் லிவர் அதோட வேலையை வந்து பண்ணும், அதுவே டீடாக்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஜென்சி தமிழ் நேயர்களுக்காக பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ.